ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய சேனல் நேம் வந்து ட்விங்கிள் vlog. என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆஃப்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த ஒர்க் எக்டிக்கில் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து எடுத்து கண்டினியூவாக ரெகுலராக போட முடியல. ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னுடைய சேனல்ஸ் வந்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மோஸ்ட்லி ஸ்கின் கேர் அந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி என்ன வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன்னா, நான் சம் ப்ராடக்ட் வந்து ஸ்கின் கேர் ஓரியன்டாக லைக் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஜஸ்ட் அது ஷோ பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே வந்து சம் ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். பட் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் அதில். ஸோ இந்த லாங் வீடியோவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேக்ரவுண்டில் எதனா நாய்ஸ் கேட்டுச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இல்லையா. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து ட்ரையல் பேக் நம்ம ட்ரையலில் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அது ஓகேவாக இருக்குன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அது நம்மளுக்கு ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆகுது, நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆச்சுன்னா நம்ம வந்து அது ரீபர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போது இந்த ஆப்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எடுத்து ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜுடியோவில் வந்து 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியாசினமைட் வந்து எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ நியாசினமைட் தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகுது. லைக் சீரமாக இருக்கட்டும், இல்லை சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மாஸ்க் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அன்ஈவன் ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாஸ்க்கும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த லிப் பாம் வந்து வெண்ணிலாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு லிப் பாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது 2 தான் வந்து நான் ஜுடியோவில் வந்து இது 2மே வந்து எனக்கு தேவைப்படுறதுனால நான் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து சிம்டன் அந்த ஆப்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து எனக்கு சம் வந்து ஃப்ரீ பைஸாக கிடச்சிது. ஸோ இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு மினிமம் ஒரு 5-6 ப்ராடக்ட் வாங்கினா நம்மளுக்கு ஒரு சில 1 ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நியாசினமைடோட டோனர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ப்ளம்து வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது என் ஃபேஸ்க்கு செட் ஆகுதான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பேக் வாங்கிட்டு இது எனக்கு செட் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு பெருசாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த டோனர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதிலுமே வந்து பார்த்திங்கன்னா நியாசினமைட் தான் வாங்கியிருக்கேன். ப்ளம்மோட நியாசினமைட் தான். இது வந்து உங்களுக்கு குட்டீஸாக தான் இருக்கும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஓகேவாக இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே செட் ஆகுதுன்னா நம்ம ரீபர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைடு ஓட டோனர் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அக்வாலாஜிகா தான். பட் எனக்கு ஃபஸ்ட்டில் வந்து நான் இதை யூஸ் பண்ணேன். எனக்கு டாட் அண்ட் கீ வந்து ரொம்பவே நல்லாவே செட் ஆச்சு. அதுலுமே எக்ஸ்பெஷலி இந்த ப்ளூ கலரு. ஸோ அதனால் வந்து இது ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீபர்ச்சேஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக தான் இருக்கும். உங்களுக்கு மினிமலே வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து 195 ருபீஸ். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு வாங்கும்போது இவ்வளோ ப்ரைஸ் இருக்காது. ஒரு மினிமமே வந்து ஒரு 6-7 ப்ராடக்ட் சேர்த்தே உங்களுக்கு 200, 240, 230 இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் மாய்ஸ்சரைசர். மோஸ்ட்லி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து அது நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் இது குட்டிஸாக அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய செகண்ட் ப்ராடக்ட்டு. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன், அண்டர் ஐ வந்து சர்க்கிள் வந்து ரொம்பவே பிளாக்காக இருக்கும். ஸோ வந்து இந்த பிளாக் சர்க்கிள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்டர் ஐ க்ரீம் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா
பில்கிரிம்ன்ற ஒரு இது பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து விட்டமின் சி இருக்குது இதில். ஸோ விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அண்டர் ஐயை வந்து ஃபேட் பண்ணி காமிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் இது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னுடைய ரியலாகவே என்னுடைய அந்த பிளாக் சர்க்கிள் வந்து கிளியர் ஆகுதா இல்லையான்னுட்டு. இதுதான் என்னுடைய 3rd ப்ராடக்ட். அண்ட் 4th வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேஸ் வாஷ். நான் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீ இது தான். பட் செட்டாஃபில் வந்து இந்த ஆயிலி ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகுதுன்னு ஒரு வீடியோலலாம் பார்த்தேன். சரி ஓகே, இது வந்து கிளென்சர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், செட் ஆச்சுன்னா நம்ம வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணலாம் பெருசாகவே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆயிலி ஸ்கின்றதுனால நான் இது வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து நாட் ஓன்லி ஆயிலி, காம்பினேஷன் டு சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாமே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து விட்டமின் B5 அண்ட் விட்டமின் B3 இருக்குது. ஸோ இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டாட் அண்ட் கீ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு செட் ஆகிருக்கு. பட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எப்படி வந்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்சால் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இதுதான் வந்து என்னுடைய 4th ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஏன் வாங்கினேன்னு தெரியல, எனக்கு குட்டிஸாக அழகாக இருந்ததுன்றதுனால நான் வந்து இது வாங்கிட்டேன். இதில் மொத்தமே வந்து 3 பேக் இருக்குது. நான் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி குட்டீஸாக வந்து 3 பேக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இது நான் உங்களுக்கு கையிலையும் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ப்ளஷ். நம்ம வந்து இங்கே இது வந்து டிண்டட் ப்ளஷ் மாதிரி இருக்குது. லைக் க்ரீமி சொல்லுவாங்க இல்லையா, க்ரீமி ப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 3 ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன் நான். நெக்ஸ்ட்டு ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் மாதிரி அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்குது. ஸோ வந்து சில பேருக்கு வந்து இந்த க்ரீமி ப்ளஷ் இது மாதிரி எல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த 3 ஷேடு தான் நான் வாங்கியிருந்தேன் பிக் பண்ணி. ஏன்னா வந்து நான் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்ன்றது எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுலேயுமே வந்து நான் பவுடர் பேஸ்டு தான் வந்து இப்போது வச்சிட்ருக்கேன். பட் சரி ஓகே, க்ரீமில் வந்து நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது குட்டிஸாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, அதுவும் இல்லாமல் க்யூட்டாக இருந்ததுனால தான் இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த 3 ஷேட்ஸு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லெகான் பிங்க்கு, கரீனா கிரிம்சன், எலிக்ஸ் பெரின்னு சொல்லிட்டு 3 ஷேடில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே வந்து எப்படி நான் இன்னும் யூஸ் பண்ணல, எதுவும் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு எதுவும் நான் இது பண்ணல. ஸோ வந்து இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் எதுவும் ஃபங்க்ஷனுக்கு நான் வியர் பண்ணும் போது உங்களுக்கு அப்ளை பண்ணியுமே நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் 5th ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வந்து எனக்கு ரோல் ஆகும், அது ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டைம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்து எடுக்கிறதுனால அந்த பேசுகிறது வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. அது போக போக நம்ம வீடியோ டெய்லியும் அப்லோட் பண்ணும் போது வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிவ்யாவோட அந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 0% ஆல்கஹால் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து வேறு பிராண்ட் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த நிவ்யாது வாங்கியிருக்கேன். இதோட ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பிராண்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இதுவே வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்டு. இதுக்கு வந்து ஃப்ரீ பையாக வந்து எனக்கு நிவ்யாவோட இந்த யூவி ப்ரொடக்ஷனோட மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதுவுமே வந்து நிவ்யாது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன், லைக் பாடி ஸ்க்ரப் மாதிரி. ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம லூஃபா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பேஸில் இருக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுதான் என்னுடைய 6th or 7th ப்ராடக்ட் நினைக்கிறேன். இது எல்லாமே சேர்த்தே நான் வந்து ஒரு 249 சம்திங் அந்த மாதிரி ட்ரையல் பேக்கில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து வாங்கிட்டு நம்மளுக்கு யூஸ் ஆச்சுன்னா
நம்ம வந்து ரீபர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு செட் ஆகுது நம்ம ஸ்கின் டோனுக்கு அப்படின்னா. ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் நான் நிறைய ஸ்கின் கேர் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.